கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம குஜராத் மாநிலம் சூரத் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல விதமான பயோகேஸ் பிளான்ட் பார்த்துருக்கோம். அந்த பிளான்ட்லேருந்து வர கழிவை ஸ்லரின்னு சொல்லுவோம். ஸ்லரியை நேரடியாக அப்படியே தோட்டத்துக்கு கொடுத்துருக்கிறத பார்த்துருக்கோம். இதே ஸ்லரியை வளப்படுத்தி ஒரு நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறுவனத்தின் பேர் என்னன்னா க்ளோ கிரீன் பயோடெக். க்ளோ கிரீன் பயோடெக் நிறுவனத்தை ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் அமைச்சிருக்காங்க. இதில் சாணக்கழிவுகள், உணவு கழிவுகளை வச்சு கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் சிபிஜி, பிளான்ட்லேருந்து வர கழிவுகள் ஸ்லரியை மதிப்பு கூட்டி பல நுண்ணுயிர்கள் சேர்த்து லிக்விடானிக் சாலிட் வேஸ்ட்டை வளப்படுத்தி நல்ல உரமாகவும் விற்கிறாங்க. இவங்க தயாரிக்கிற இயற்கை உரத்தோடைய விலைப்பட்டியல், எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ கொடுக்கணும் மற்றும் அவங்க வாங்கின பல சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். இந்த மொத்த பிளான்ட்டையும் வடிவமைச்சவர் பேர் டாக்டர் சலீம் சன்னிவாலா. இவர் எம்டெக் பிஹெச்டியை ஐஐடி பாம்பேயில் பண்ணார். பிறகு சர்தார் வல்லபாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்ந்து பணியாற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 38 வருஷமாக டைரக்டர், டீன்னு பல பொறுப்புகளில் இருந்திருக்காரு. செப்டம்பர் 2019 ரிட்டையர் ஆகிட்டார். ஓய்வு பெற்ற பிறகும் கல்வித்துறையில் இருந்ததுனால நிறைய ஆஃபர்கள் அவருக்கு வந்துச்சு. ஆனால் மிச்சம் இருக்கிற லைஃப்பை இந்த சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாரு. அவர் நோக்கம் என்னன்னா, வேஸ்ட்டை வெல்த் ஆக்கணும், மண் வளத்தை பெருக்கணும், வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும், விவசாயிகளுக்கு தயாரிக்கிற ஆர்கானிக் உரம் கெமிக்கல் உரத்தோட கம்மி விலையில் போய் சேரணும். க்ளோ கிரீன் பயோடெக் உரம் கெமிக்கல் உரத்தோட 10% விலை கம்மின்னு சொல்கிறாங்க. திரு சலீம் சன்னிவாலா பல விருதுகள் வாங்கியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விருது பட்நாகர் விருது. இது இந்தியாவின் நோபல் பிரைஸ்க்கு சமம். பிளான்ட்டை எப்படி வடிவமைச்சிருக்காருன்னு சுருக்கமாக பார்ப்போம். இது பிளான்ட்டோடைய முதல் கட்டம். இந்த இடத்துல சாணக்கழிவுகள் போடும்போது நிறைய குப்பைகள் இருக்கும். அதை நிறைய முறை வடிகட்டி பிறகு இங்கே இருக்கிற கலவறைக்கு போகும். இது கூட பல்வரைசர் மூலயமா அரைச்ச காய்கறி கழிவுகளும் சேர்த்திக்கலாம். கலவை அறையில் 3 ப்ரொப்பல்லர் இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 to 3 மணி நேரம் குப்பையில்லா சாண கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை மிக்ஸ் பண்ணும். முக்கியமான விஷயமா இங்கே என்ன பார்க்கப்படுதுன்னா, இங்கே இருக்கிற எல்லா சிஸ்டமும் திரு சலீம் சன்னிவாலாவால் பேட்டர்ன் செய்யப்பட்ட சிஸ்டம். கலவை அறையிலிருந்து வர ஸ்லரி 2 பைப் மூலயமா உள்ளே போகும். ஏன் 2 பைப்னா, ஒரு பைப் ஃபெயிலியர் ஆனாலும் 2வது பைப் ரிசர்வ் பைப்பாக வச்சுக்கலாம். பைப்பில் இருந்து 3 டைஜஸ்டருக்கு ஸ்லரி பிரிஞ்சு போகும். ஸ்லரி ஒரு டைஜஸ்டருக்கும் எவ்வளோ போகணும்னு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர் கனெக்ட் பண்ணி சொல்லிடும். ஏன்னா இது கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அடிமட்டம், நடுமட்டம், மேல்மட்டம் அப்படின்னு 3 விதமாக இந்த ஸ்லரி டைஜஸ்டருக்குள்ளே போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. டைஜஸ்டரோட பக்கத்தில் இருக்கிற பேர் ஹீட்டர். இது வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கோசரம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இருக்கிற ஹீட்டர்னால என்ன பயன்னா, 37 டிகிரி வெப்பநிலை எப்பவுமே இந்த டைஜஸ்டருக்குள்ளே இருக்கும். எதுவும் விபத்து நடந்துடக்கூடாதுன்னு நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. டைஜஸ்டர்லேருந்து கேஸ் மட்டும் பேலன்சிங் ட்ரமுக்கு போகுது. இங்கே ஒரு சில செயல்பாடுகள் நடக்குது. பிறகு வென்ச்சுரி ஸ்க்ரப்பருக்கு போகுது. இங்கே கேஸ் சுத்தம் செய்யப்பட்டு ஸ்க்ரப் செய்யப்பட்ட கேஸ் பியூரிஃபிகேஷன் சிஸ்டமுக்கு வருது. திரும்பவும் இங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. இறுதியாக நமக்கு 93 to 99% சுத்தமான மீத்தேன் வாயு கிடைக்குது. மீத்தேன் வாயு கம்ப்ரஸருக்கு போகுது. அங்கே கேஸ் கம்ப்ரஸ் ஆகி ஃபில்லிங் சிலிண்டரில் நிரப்பப்படுது. ஃபில் பண்ணப்பட்ட மீத்தேன் சிலிண்டர் IOCL ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போகுது. அங்கேருந்து CNG வாகனங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட கேஸ் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதை வெளியேற்ற இந்த பேட்டன் வாங்கின இயந்திரம் பயன்படுத்தப்படுது. நம்ம பிளான்ட்டோடைய கேஸ் உற்பத்தி பகுதியை பார்த்தாச்சு. க்ளோ கிரீன் பயோடெக்கில் உரம் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்த டைஜஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரு சாய்வு கொடுத்து திரு சலீம் சன்னிவாலா அவர்கள் வடிவமைச்சிருக்காரு. அதனால் சுலபமாக டைஜஸ்டர்லேருந்து இந்த ஸ்லரி டேங்க்கு வருது. இது ஒரு காற்றில்லா கழிவு தொட்டியில் ஏரோபிக் சிகிச்சை கொடுக்கப்படுது. பிறகு பக்கத்தில் இருக்கிற உரத்தொட்டிக்கு போகுது. இங்கே கிட்டத்தட்ட 45 விதமான ஆர்கானிக் உரங்கள் சேர்க்கப்படுது. உதாரணமாக ட்ரைகோடர்மா மற்றும் பல உயிர் உரங்கள் சேர்க்கப்படுது. உரத்தொட்டியிலிருந்து இறுதிக்கட்ட உரத்தொட்டிக்கு போகுது. இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சு இங்குள்ள வடிகட்டியில் வடிகட்டி கேனில் அடைக்கிறாங்க. கேனில் அடைக்கப்பட்ட லிக்விட் நம்ம ட்ரிப்பில் கூட பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. மொத்த செயல்முறையும் நடந்து முடிஞ்சு வெளியே வர கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இயற்கை உரம் ரொம்ப தரமாக இருக்கும்னு பதிவு பண்ணுறாங்க.
கேனில் அடைச்ச லிக்விட் போக வடிகட்டின திட உரம் இந்த சோலார் ஸ்டெர்லைசருக்கு போகுது. இங்கே 60லிருந்து 65 டிகிரி வெப்பம் மெயின்டைன் செய்யப்படுது. அதனால் கெட்ட கிருமிகள் செத்து போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உரம் பாலைவனம் பீச் மணலில் கூட நல்லா வேலை செய்யும்னு பதிவு பண்ணுறாரு. க்ளோ கிரீன் பயோடெக்கோடைய முக்கியமான இடமான லேபுக்கு வந்திருக்கோம். இங்கே கழிவுகள் உரங்கள் சார்ந்து நிறைய ஆராய்ச்சி நடக்குது. அதனால் இதை R&D லேப்னு சொல்லலாம். இங்கே பார்க்குற போர்டில் pH லெவலை ரெகுலராக மெயின்டைனும் பண்ணிட்டு வராங்க. அடுத்து மொத்த பயோகேஸ் பிளான்ட்டோடைய ஆப்ரேஷன் எல்லாம் இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் மூலமாகவே பார்த்துக்கலாம். இது உலகத்தில் எந்த இடத்துலேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். இதற்கு பேர் ஸ்காடா சிஸ்டம். நீங்கள் பார்க்குறது ஆப்ரேஷன் ரூம். இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் செயல்படுது. இறுதியாக க்ளோ கிரீன் பயோடெக்கோடைய டீம், கம்பெனியோடைய CEO திரு ஜொஹேர் லோக்கன்வாலா, சேல்ஸ் டைரக்டர் ரசிக் வரியா, ஓரல் மேனேஜ்மெண்ட் சைலேஷ் உனாகர். இந்த வீடியோட தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் அடுத்து ஒரு வீடியோ வருது. நன்றி, வணக்கம்.